ஹாய். இன்னைக்கு உங்க காதல் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஸோ இதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க? அதாவது உங்க காதல் என்ன மாரி ஒரு நிலையில இருக்கு? அல்லது என்ன மாரி ஒரு பாதையில போய் கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. கண்டிப்பா உங்க காதல்ல ஏதோ சில தடைகள் இருக்க மாதிரி எனக்கு இங்க தெரியுது. அப்படி இல்ல அப்படின்னா, உங்க நபர்களோட அடிக்கடி உங்களுக்கு வாக்குவாதம் வர்றது, ஏதாவது டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த காதல் வந்து இந்த காதலிக்கிற நபர் வந்து நீங்க யார நினைச்சு கொண்டிருக்கீங்களோ, அந்த நபரோட உங்களுக்கு இந்த காதல் தொடக்கம் ஒரு திடீர்னு தான் ஏற்பட்டிருக்கும். எந்த பிளானிங்குமே இல்லாம. அதே மாதிரி இந்த காதல் வந்து திடீர்னு முடிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்கள நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் தெரியாத சில ரகசியங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. காதல தொடரணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இந்த நபர்களுக்கு இருக்கு. உங்க காதல் வாழ்க்கைய கொண்டுட்டு போணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கு. பட் வந்து இவங்களால ஆக்ஷன் குடுக்க முடியல அப்படின்றது தான் உண்ம. ஏன் அப்படின்னா, உங்க 2 பேத்துக்கும் இடையிலான இந்த காதல்ல நடுவுல யாராவது எதிரிகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது குழப்பம் தரக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ உங்க காதல் இந்த இடத்துல நல்லபடியா தான் இருந்து கொண்டிருக்கா? சூப்பரா நடந்து கொண்டிருக்கா? அப்படின்னு கேட்டா, அதுக்கான சான்சஸ் கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா உங்க காதலுக்குள்ள ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால நீங்க பத்திரமா இருக்கிறது, அதாவது உங்க காதல நீங்க பத்திரப்படுத்திக் கொள்றது நல்லதா இருக்கும். ஸோ, அதே மாதிரி காதல் முடிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த காதல் நியூ பிகினிங் ஆகுறதுக்கான சான்சஸும்